பொருட்டோ மாங்கா சாப்டர் பிரேக்டவுனோட பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான்லயோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ லிங்க் தரேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்றவங்க ஒரு லைக்கை போட்டுடுங்க. லெட்ஸ் கெட் 200 லைக்ஸ். எப்பயும் போல 200 லைக் வந்தோடனே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாமா? சாப்டர்ல அமோட கோடோட லிமிட்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கோட் அவனோட ஃபுல் பவர் அட்டைன் பண்றது மட்டும் இல்லாம ஒயிட் காமா பவர்ஸையும் ஃபுல் ஃபிளெஜ்டா அன்லாக் பண்ணிருப்பான். இப்படி கோட் அவனோட ஃபுல் பவர்ஸ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அமோட கொலை பண்ண வந்திருப்பான். அதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. போன சாப்டர்ல பக்குன்ற கேரக்டரை பத்தி அவ்வளவா பேசிருக்க மாட்டோம். பக்குன்றே வேற யாரும் இல்ல, இந்த ஹைடவுட்டோட இன்சார்ஜ் தான் பக்கு, அதாவது கோடோட எடுபடி. இந்த சாப்டர்ல கோட் அவனோட கிளாவை யூஸ் பண்ணி அமோடோவை கொலை பண்ண போகும்போது அமோடோ எய்டா வந்துட்டு நான் கவாக்கியை பத்தி ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே கோட் அவனோட கையை ஸ்டாப் பண்றான். கவாக்கியை பத்தி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு நம்ம எய்டா கேட்க, அதுக்கு அமோடோ என்னதான் லீஃப் வில்லேஜ் என்னை அபேண்டன் பண்ணாலோ எலிமினேட் பண்ணாலோ என்னோட ட்ரம்ப் கார்டு கவாக்கி இருக்க வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம அமோடோ சொல்ல, இதை கேட்ட எய்டா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோடு இவன் உயிர் பயத்துல நேரத்தை கடத்தணும்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான், ஜஸ்ட் இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எய்டா கோடு நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, நீ நடுவில் வராத அப்படின்னு சொல்ல, நம்ம கோடு உடனே இது உனக்கு முட்டாள்தனமா இல்லையா, அவ ஏதோ உயிர் பயத்துல உளறிக்கிட்டு இருக்கான்றே, நீ அதுக்கு பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இதை கேட்டு டென்ஷன் ஆன எய்டா நான் சொல்றது உனக்கு கேட்கலையா, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன மனுஷன் எய்டா நான் கொலை பண்ண போறவங்க லிஸ்ட்ல இவனும் இருக்கான், நீ ஏற்கனவே என்னோட லிஸ்ட்ல இருந்த கவாக்கியே கொலை பண்ண வேணாம்னு சொல்லிட்ட, சோ இவனை நான் கொலை பண்றத தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இதை பார்த்த எய்டா டெய்மன் அப்படின்னு சொன்னோடனே டெய்மன் எங்கிட்டு இருந்து வந்தான்னு தெரியல, கோடோட முதுகு பிடிச்சு ஏண்டா கோடு உன்னோட பவர்ஸ் கிடைச்சோன்னே ரொம்ப வாழாட்டுறேடா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த கோடு டெய்மனை அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கு கோடுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருது. டெய்மனோட பவர்ஸை பொருட்டு அனிமே சீரிஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. அது என்னன்னா டெய்மனை யாராச்சும் அடிச்சாங்கன்னா அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் அடிச்சவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இதை பார்த்த கோடு நான் உன கொள்ள நினைச்சா அது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவனோட கிளாமார்க்கு யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு சீலிங் மேல இருந்து எட்டி பார்க்கறான். டே பொடி பேலே கீழே வாடா அப்படின்னு நம்ம டெய்மன் சொல்ல, அப்போ எய்டா நீ இப்ப என்னோட தம்பியை கொலை பண்ற மோட்டிவ்லான அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு கோடு நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படின்னு எய்டா பார்த்து சொல்ல, அப்போ எய்டா நான் உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன், நீ எப்போ எனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகுறியோ, அதாவது நான் சொல்றதை கேட்கலையோ அப்பவே உன்னை நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல, அதுக்கு கோடு ஒரு செகண்ட் நான் உனக்கு தேவையில்லாத டெட் வெயிட்டா இருக்கேனா அப்படின்னு நம்ம கோடு கேட்க, அதுக்கு நம்ம அமடோ ஏற்கனவே கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி உனக்கு இன்னும் புரியல கோடு, எய்டாவுக்கு கொனஹா வில்லேஜ்ல சேர்றதுக்காண்டி இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, எய்டா கவாக்கி கூட க்ளோஸா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, பட் அவ அதை விட்டுட்டு உன் கூட இருக்கானா, அப்ப நீ அவளுக்கு டெட் வெயிட் தானே அப்படின்னு நம்ம அமடோ கேட்க, இதை கேட்ட கோடு செம்ம டென்ஷன் ஆகி வாய முர்ற அமடோ நீ என்னமோ நல்ல மாதிரி நடிக்காத, எனக்கு எய்டாக்கும் சின்ன பிரச்சனை தான், அதை நீ ஊதி பெருசாக்கி எங்க 2 பேத்தையும் பிரிக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, அதுக்கு அமடோ நான் ஒன்னும் பொய் சொல்லலப்பா உண்மையே தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கோடு செம்ம டென்ஷன் ஆகி நீ வாய முர்றா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம டைமண்ட் குறுக்க வந்துடுறான். டைமண்ட் குறுக்க வந்தோடனே அந்த அட்டாக் டைமண்ட் மேல பட்டு அது கோடுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருது. எங்க அக்கா அவன் கூட சண்டை போட வேணான்னு சொன்னா நீ சண்டை போடக்கூடாது, அது ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா கோடு அப்படின்னு நம்ம டெய்மன் கேட்க, நம்ம கோடு அப்படியே டெய்மனை முறைச்சு பாக்குறான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜ் காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜ்ல நம்ம நருட்டோ சாஸ்கே பொருட்டோ 3 பேருமே ஷிகமாருட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நருட்டோ எய்டாவோட எபிலிட்டிஸ்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதா அப்படின்னு கேட்க, பொருட்டோ இதுனடா புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷிகமாரு நீங்க கூடிய சீக்கிரமே அவ கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வரும், அப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ சாஸ்கே அவளும் கோடு மாதிரி ஒரு சைபா இருக்கா அப்படின்னு நம்ம ஷிகமாருவை பார்த்து கேட்க, எனக்கு அது சரியா தெரியல, பட் அமடோ சொன்னதை வச்சு பார்த்தா ஜீகன் டிஸ்போஸ் பண்ண சொன்ன எல்லா சைபார்க்குமே ஜீகனோட பவர்ஃபுல்லானது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான சைபார்க்ல ஒண்ணுதான் எய்டா. இதுல என்ன ஒரு மோசமான விஷயம்னா எய்டா மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான சைபா கோடுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஷிகமாரு சொன்னோன்னே நம்ம சாஸ்கே அதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஷிகமாரு லாஸ்ட் நடந்த ஃபைட்ல கவாக்கி கோட கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது கோடு ஏதோ ஒரு சைபார்க் யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருக்கான், பட் அந்த சைபார்க் எய்டா கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும். எய்டா மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான சைபார்க் எனிமி நம்மளுக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம ஷிகமாரு சொல்றதோட அந்த இடத்த கட் பண்ணி இந்த பக்கம் டெய்மனை கட்டுறாங்க. கோடு எய்டா உன் தம்பிட்ட சொல்லவே அவ ஏதோ வியடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டா கோடு நீ ஃப்ரீ பண்ணதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன், அதுக்காண்டி தான் உன்னோட பவர்ஸை ரீகெயின் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், பட் இன்னையோட நமக்குள்ள இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல, அதுக்கு கோடு எய்டா சும்மா விளையாடாத, நான் உன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றேன், என்னோட பவர்ஸ்லாம் உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு எய்டா உன்னோட பவர்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ பண்ணதே போதும், நீ என்னதான் நீ ட்ரூவா லவ் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம எய்டா சொன்னோன்னே கோடோட மூஞ்சி தொங்கி போயிருது. அப்போ நம்ம டைமனு நீ எதுக்கும் கவலைப்படாதாக்கா, எவ்வளவு பெரிய ஒசசிக்க வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கோடு ஹோ எனக்கு இப்பதான் புரியுது, எய்டாவை பாதுகாக்க 2 மந்திரி தேவையில்ல, 1 மந்திரி இருந்தாலே போதும், அந்த 1 மந்திரி நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எய்டா நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இப்போ கோடு என்ன மன்னிச்சிரு டைமன், நம்ம 2 பேத்துல
மூணுல இப்போ யாரு தேவையில்லாதவங்கன்னு நம்ம முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டெய்மன் பேடாஸா சிரிச்சிட்டு, ஓ நீ அப்படி வரியா, முடிஞ்சா அதான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம பக்கு அந்த முக்குல இருந்து, ஹே கோட், டெய்மனோட கை உன் மேல படாம பாத்துக்கோ, எப்ப அவனோட கை உன் மேல படுதோ அப்பதான் அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த முக்குல இருந்து கத்துறான். எய்டா செம டென்ஷன் ஆகி, பக் யூ ஜர்க், எவ்வளவு தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பக் அப்படியே ஓரமா ஒதுக்கிறான். டெய்மனோட எபிலிட்டி ரொம்ப கொடூரமானது, அதை ஓவர் கம் பண்ணணும்னா அதோட சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நல்லது. சோ இப்ப கோடுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம கோட் இப்ப அவனோட ஃபுல் பவர் அன்லாக் பண்ணிருக்கனால ஜீகனோட பவர்ஸோட அதிக பவர்ஸ் வச்சிருப்பான். சோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு நம்ம பக்கு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கோடு டெய்மனி காட்டுறாங்க. அப்ப கோடு நீ தொட்டாதானே அந்த பவர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒயிட் கம்மா பவரை ஃபுல் ஃபிளெஜ்ட் அன்லாக் பண்றான். டக்கு நம்ம கோடு டெய்மனை லைட் ஸ்பீட்ல அடிக்க வர நம்ம டெய்மன் சாதாரண ஆள் இல்ல, அந்த அடியில இருந்து டாஜ் ஆயிடுறான். இப்ப நம்ம டெய்மன் டாஜ் ஆகி ஏர்ல இருக்கும் போது, என்னப்பா கோடு உன்னோட பவர்ஸ் கிடைச்சோன்னே நான் தான் கிங்கு, என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது ஆயாபியான்னு சொன்னேன், அதெல்லாம் கிடையாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சு தான் அடிச்சடிக்கு கோடு அங்க இருக்க கான்கிரீட்லாம் உடைச்சிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம டெய்மன் கோடு மேல ஏறி குதிக்க அந்த இடம் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்குது. கோடு ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த பக்கு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ, கோடு அவனோட கிளாமார்க் யூஸ் பண்ணி மேல இருந்து டெய்மனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த அட்டாக்கை நோட்டீஸ் பண்ண டெய்மனு கோடுக்கு ஒரு ஜிம்னாஸ்டிக் கிக் விடுறான். அதாவது அவனோட காலை மட்டும் சொல்லட்டி கோடோட மூஞ்சிலே ஒரு கிக் கூட அடிச்சு அடிக்கி கோடு பறந்து போய் சவத்துல அடிச்சு கீழே விழுகிறான். இது எல்லாத்தையும் பார்த்த பக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம டெய்மனு இந்த பறா கோடு, டே நீ வேணா இப்ப ஜீகனோட பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஏன் அந்த ஹொக்காகே உச்சியாக கூட ஈஸியா கொண்டுடலாம், ஆனா என்னை எப்போதுமே உன்னால தோக்கடிக்க முடியாது, நான் தான் எப்போதுமே நம்பர் 1, நான் மட்டும்தான் எங்க அக்காவை பாதுகாப்பேன் அப்படின்னு நம்ம டெய்மன் சொல்ல, அப்ப நம்ம பக்கு அட கோடு பைப்ல கொலைக்கிற நாய் கடிக்கான்னு சொல்லுவாங்க, நீ வெறும் கொலைக்கிற நாய் தானே, கடிக்க மாட்டியா, உனைய நம்பி நான் அவங்கள வேற பகச்சுக்கிட்டேனடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம கோடு அவனோட கிளாமார்க் யூஸ் பண்ணி பக்கு பக்கத்துல போக, அதை பார்த்த ஈடா, என்னடா கோடு தப்பிச்சு போக போறியா, போய் தொலை, உன்னை ஒன்னும் நான் தடுக்கலாம் மாட்டேன், பட் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, என்னால இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும், நான் உன்னை எப்ப வேணாலும் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஈடா சொன்னோன்னே, அப்ப நம்ம கோடு எனக்கு ஒரு மிஷின் இருக்கு, நான் டிவைன் ட்ரீயை கல்டிவேட் பண்ணி அதுல இருந்து ஒரு சாக்ரா ஃப்ரூட் அப்டைன் பண்ணி இசிக்கி ஓட்சுசிக்கி சொன்ன மாதிரியே அந்த சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு நான் ஒரு ஓட்சுசிக்கியா மாற போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈடா சூப்பரா கோடு நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம கோடு ஒன்ஸ் நான் அந்த சாக்ரா ஃப்ரூட் அப்டைன் பண்ணக்கு அப்புறம் நான் ஒரு ஓட்சுசிக்கியா மாறிடுவேன், அதுக்கப்புறம் தெரியும் நான் உன்னை லவ் பண்றேனா இல்ல கொலை பண்றேனான்னு அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இதை கேட்ட டெய்மன் உக்காளி சைக்கோ பைபிள் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு செம ஃபாஸ்டா வந்து கோடு அடிக்க வர, அப்ப கோடு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்ப நம்ம எய்டா என்ன அமடோ எங்க ரெண்டு பேத்தையும் பேசி பேசி பிரிச்சுட்டேயா, நீ வேற லெவல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அமடோ நீ மட்டும் சாதாரணாளா, எப்பரா கோடு தப்பிக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் கிடைச்சோடனே என்னையும் ஒரு காரணமா வச்சு கோடை கட் பண்ணி விட்டேல அப்படின்னு நம்ம அமடோ கேட்க, அதுக்கு எய்டா தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டு கவாக்கியை பத்தின மிச்ச ஸ்டோரியை சொல்லு, நீ ஏதாச்சும் பொய்கி சொன்னா உன்னை நான் கொலை பண்றதுக்கு தயங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல, அதுக்கு அமடோ கவாக்கி தான் என்னோட ட்ரம்ப் கார்டு, நான் ஒன்னும் பொய்லாம் சொல்லல உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே டெய்மன் அமடோட முதுகுல ஏறி உட்காந்துட்டு இந்த இடம் சவாரி செய்ய நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, பொய்டா டெய்மன் ஒன்னும் அங்க சும்மா உட்காரல, உன்னை கொலை பண்ற மோட்டிவ்ல தான் இருக்கான், நீ சாக வேணாம்னா சீக்கிரமா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அமடோ கவாக்கியோட கார்மா ரீகெயின் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இசிக்கி ஓட்சுசிக்கியோட பவர்ஸ் கிடைச்சிருக்கு, சோ அந்த பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம், அந்த நேரத்துல கொனோஹா வில்லேஜ்ல இருக்க யாராலையுமே கவாக்கியை தடுக்க முடியாது, ஈவன் ஹொக்காகேவால கூட தடுக்க முடியாது, பட் என்னால தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அமடோ சொல்ல, அதுக்கு எய்டா நீ அவன் உடம்புல எதுவும் இம்ப்ளான்ட் பண்ணிட்ட கரெக்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அமடோ நான் மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஷட் டவுன் கமாண்ட் கோட கவாக்கி உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன், கவாக்கியை பாதுகாக்கிறது கொனோஹா வில்லேஜோட பொறுப்பு, கவாக்கியால மத்த எந்த வில்லேஜுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதனால கவாக்கி தான் கொனோஹா வில்லேஜோட நம்பர் 1 பிரியாரிட்டி, சோ கவாக்கிக்கு ஏதாச்சும் சொன்னா அவனை தடுக்க என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நம்ம அமடோ சொல்ல, அதுக்கு எய்டா கவாக்கியோட கார்மாவை நீயே ரீஸ்டோர் பண்ணி அந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கா பரவாயில்ல சூப்பரா இருக்கு, பட் உன்னால கவாக்கியை தடுக்க முடியும்னா அதையே நீ முன்னாடியே பண்ணல அப்படின்னு நம்ம ஈடா கேட்க, அதுக்கு அமடோ அந்த ப்ராசஸை ஜீகன் தான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான், அவனை பொறுத்த வரைக்கும் கவாக்கி ஒரு பிரசியஸான வெசல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம டெய்மனு கவாக்கியாச்சு கோவாக்கியாச்சு நான் அவனை பாத்துக்கிறேன்க்கா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம எய்டா டெய்மன் சொன்ன மாதிரி டெய்மனாலேயே கவாக்கியோட பவர்ஸ் டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அமடோ இது ஒரு நல்ல பாயிண்ட், கவாக்கியோட ஷட் டவுன் ஃபங்க்ஷன்றது நான் கொனோஹா வில்லேஜ்ல தங்குறதுக்கு ஜஸ்ட் அன் இன்சூரன்ஸ் தான், பட் அதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு கோல் இருக்கு, அதுக்கு கவாக்கியோட கார்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டா நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல, நீ பதில் சொல்றியா இல்ல நான் உன்னை கொல்லவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அமடோ இது ரொம்ப பெரிய கதை எய்டா, நான் கொனோஹா வில்லேஜ்ல இருக்கவங்ககிட்டயும் சொல்லணும், சோ நீ கொனோஹா வில்லேஜ் போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றியா அப்படின்னு நம்ம அமடோ கேட்க, அதுக்கு எய்டா அவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம அமடோ சிக்கமாரோட ப்ரொபோசலை நீ அக்செப்ட் பண்ணிருக்கணும் எய்டா, அப்பதான் நீ கவாக்கி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும், சோ நீ கொனோஹா வில்லேஜுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு எய்டா வெக்கப்பட்டுக்கிட்டு நானும் அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டெய்மனு கொனோஹா வில்லேஜுக்கு போகணும்
போலாமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அமடோ நான் உங்களை மீடியேட் பண்ணி கூட்டு போறேன், இன்னும் அவங்களுக்கு டெய்மனை பத்தி தெரியாது, சோ அவங்களோட டெய்மனை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். சோ நம்ம கொனோஹா வில்லேஜ் கிளம்பலாமா அப்படின்னு நம்ம அமடோ கேட்கறோட அந்த இடத்த கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஸ்னோவை காட்டுறாங்க. அப்ப நம்ம கோடையும் பக்கையும் காட்டுறாங்க. பக் என்னது கூட உன் கூட கூட்டு வந்த, நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கோடு நான் உன்னை அங்கேயே விட்டுருந்தேன்னா நீ நேரம் செத்து போயிருப்ப, உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணிருக்கேனேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படு அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, அதுக்கு பக்கு நானும் அவன் கூட வரமாட்டேன்டா, கோடு செத்தப்பில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம கோடு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கவாக்கி பாஸ்டர்ட் தான், ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இருந்து எல்லா ப்ரெஷியஸான திங்ஸையும் எடுத்துக்கிட்டான், ஜீகன்ல இருந்து எய்டா வரைக்கும் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். ஸோ இதுக்கெல்லாம் அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை மட்டும் இல்லாம அவனோட ப்ரெஷியஸான ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹொக்காகே அந்த வில்லேஜ்னு எல்லாத்தையும் தரமட்டமாக்குவேன் அப்படின்னு நம்ம கோடு சபதம் எடுக்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.